ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உம், இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கூட பேசலாம் தான் இந்த வீடியோ. பொதுவாகவே பெண்கள் எல்லாமே ஒரு தயக்கமா எந்த ஒரு முடிவுமே தைரியமா எடுக்க முடியாம இன்னுமே சில பேர்லாம் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம். பெண்கள் நம்ம எல்லாத்துக்குமே தைரியமாகவும் தயக்கம் இல்லாம ஒரு முடிவை தெளிவா எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். எல்லா நம்மளுக்கு ஹஸ்பண்ட், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்மளால அதை தாங்கிக்க முடியாது. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு, சாப்பிடாம அழுதுகிட்டு, உடைஞ்சு போய் ரொம்ப மனசை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் வேண்டாம். இனிமே நம்மளை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க தான் நம்மளை குறை சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் நம்மளை அவ்வளவு சீக்கிரம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ யாருமே மற்றவங்களை நினைச்சு கஷ்டப்படாம நம்ம லைஃப்பை ஹாப்பியா வாழணும். நம்மளை கஷ்டப்படுத்துற யாருமே தெரியாம பண்றவங்கலாம் கிடையாதுங்க. கண்டிப்பா தெரிஞ்சு நம்மளுக்கு நல்லா பழகினவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. நமக்கு ஒரு 1 hour கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை விட பல மடங்கு நம்மளால அவங்களுக்கு திருப்பி அட்வைஸ் பண்ணக்கூடிய இது நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அந்தந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்த வலியும் வேதனையும். சும்மா ஒரு செகண்ட்ல பார்த்துட்டு நீங்க அட்வைஸ் பண்றவங்களுக்குலாம் அது புரியாது அந்த கஷ்டம் என்னன்னு. நானும் ஒரு டைம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா அன்னைக்கு ஃபுல்லா அழுதுகிட்டு, சாப்பிடாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்குலாம் இருந்திருக்கேன். பட் கொஞ்ச நாள நான் என்னை மாத்திக்கிட்டேன். நீ இப்படிதான், நீனா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் இப்போ பெருசுப்படுத்திக்காம கடந்து போயிடுறேன். உனக்காக நான் ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்றத அழகவே விட்டுட்டேன். நான் ரொம்ப எமோஷனல் டைப் தான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப போல்டாக தான் இருந்தேன். வீட்டில் சில இழப்புகள் என்னை ரொம்ப பலவீனமாகிடுச்சு. அதுலேருந்து எல்லாத்துக்குமே அழுவேன், வருத்தப்படுவேன். நானாவே இல்லை. என் மேலே எந்த தப்புமே இல்லைனாலும், நான் எந்த தப்புமே செய்யாமல் என் மேலே யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். பயங்கரமாக கத்திடுவேன், திட்டி விட்டுருவேன். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. ஏதாவது சொன்னால் கூட சரி, உனக்கான தானே என்னவோ அது கடவுள் பார்த்துப்பாரு. நான் எப்படின்னு எனக்கு தெரியும், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். போதும், இதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணி கத்தி கோவப்பட்டு எதுவும் ஆக போறதில்லை. உன்னை கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பேசாம ரொம்ப அமைதியா வந்துடுறேன் எல்லார்கிட்டையுமே. சில பேர் நம்ம பேசாம அமைதியா வர்றதை கூட ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவ என்ன சொன்னாலும் பேசாம அமைதியா தான் இருப்பான்னு பண்றாங்க. அப்படிலாம் இருக்கும்போது, அப்படிலாம் நம்ம கிட்ட யாராவது பண்ணும்போது அவங்களாம் வச்சு செஞ்சிடலான்னு தோணும். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். இது பேர் தான் மெச்சூரிட்டியா என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா, என் குழந்தை இவங்களாம் என்னை யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்படியே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வந்தால் கூட எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணம் 7 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எந்த சண்டையாக இருந்தாலும் வளர விட்டதே கிடையாது. அவ்வளோதான். 10 நிமிஷன்றது அதிகம் நான் சொல்கிறது. ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே சொல்கிறேங்க. நான் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே அது கேப் விடவே மாட்டோம், பிரிஞ்சிருக்கவே மாட்டோம். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். என்னை அப்படி பார்த்துப்பாரு. சின்ன சின்ன தப்புகள் அவரும் பண்ணுவார், மிஸ்டேக்ஸ் இருக்கும் அவர் மேலேயும். அப்புறம் நான் நினைப்பேன், யார் தான் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கா இந்த உலகத்தில், நம்ம இதுக்கெல்லாம் ஏன் கஷ்டப்படணும், இதுக்கெல்லாம் ஏன் அவர்கிட்ட சண்டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நிறைய விட்டு கொடுத்து போகிறதுனால நிறைய நல்லது பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சது ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, எல்லாரையும் பற்றி பேசுகிற வீடியோவில் என்னை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோக்காக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணலைங்க. எப்போ எனக்காக சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டேன். இப்பயுமே இவரை பற்றி பேசணும்னு நான் எடுக்கவே இல்லை, ஆனால் வந்துடுச்சு. நம்ம பெண்கள் நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படி இருந்ததுன்னா அதை பண்ணுங்க. நம்ம சொந்த காலில் நின்னாதான் இப்போ நம்மளுக்கான மரியாதையும் மதிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வெளியில போய் வேலை செய்ய முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா வீட்டில இருந்தே இப்போ நிறைய பிஸ்னஸ்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடலாம். கண்டிப்பா அதுக்கான பணம் இப்போ இல்லைனாலும் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும். நம்ம ஏர்ன் பண்ணாதான் நம்ம மேல நம்மளுக்கே கான்ஃபிடென்ட் வரும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. அது ஹஸ்பண்டாவே இருந்தாலும் சரிதான், நம்ம யாருமே சார்ந்து இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பெண்களுக்கு நல்ல படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா கைத்தொழில்னாச்சும் ஒன்று இருக்கணும். இது ரெண்டும் தான் நம்மளை கடைசி வரைக்கும் நல்ல நிலைமையில கொண்டு போய் நிறுத்தும். நம்ம சொந்த காலில் நிற்கவும் முடியும். ஏதாவது ஒரு கைத்தொழில் இப்பெல்லாம் நிறைய வந்துடுச்சு, டைலரிங் அது இதுன்னு நிறைய சொல்லலாம். அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம்.
ஏன்னா இப்பெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட எல்லாரும் வருவாங்க, யாருமே வருவாங்க அப்படின்ற நிலை கிடையாது. இந்த படிப்பும் கைத்தொழிலும் கண்டிப்பா நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும். நமக்கான அங்கீகாரத்தை அது எடுத்து கொடுக்கும். நான் வந்து முன்னாடிலாம் யார்கிட்டயும் எல்லார்கிட்டயும் ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஈவன் தென் அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும், பட் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளை பிடிச்சவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்தா கூட புரிஞ்சுப்பாங்க. நம்மளை பிடிக்காதவங்க எவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் தெம் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஆஃப்டர் மேரேஜ் நம்மள சில பேரால ஜாபுக்குலாம் போக முடியாது வெளியில. ஆனால் இன்னமும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. சில பேரால முடியாது, குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு அதுலேயே டைம் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில இருந்து ஏதாவது ஹோம்மேட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே இருக்காம 4 பேர்கிட்ட பேசணும், பழகணும். இன்னுமே நிறைய பேர் வீடு வீடு மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. வெளியில போங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகுங்க, போங்க, 4 பேர்கிட்ட பேசினா பழகினாதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏதோ மனசுல இருந்ததை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பாய்.